ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரசீட் சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெப்சைட்டில் பார்த்தோன்னா டிக்கெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ் ஷோ ஆகும். இப்போ இதில் வெயிட்டிய டிக்கெட் கிளிக் பண்ணனா டிக்கெட்டோட சப்ஜெக்ட், அதாவது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத இந்த மேலே என்டர் பண்ணிக்கலாம். தென் டிக்கெட் கேட்டகரி, இஷ்யூவாக இருந்தால் இஷ்யூ, அதாவது ஃபீட்பேக் இருந்தால் ஃபீட்பேக். தென் டிக்கெட் ப்ரையாரிட்டி ஹை, மீடியம், லோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்அப் போட்டுக்கலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் அந்த இஷ்யூ பற்றி ஏதாவது எலாபரேட் எழுதணுன்னாலும் நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணாலும் இங்கே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அப் டு 10 MB. தென் சப்மிட் கொடுத்துக்குவோம். இப்போது உங்களோட டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. டேஷ்போர்டில் பார்த்தோம்னா இங்கே ஸ்டேட்டஸை டு டூ லிஸ்ட்டில் காட்டும். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா இங்கே க்ளோஸ்ன்னு வந்துடும். தென் ஆக்ஷன் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். தென் இதேமாதிரி வெப்சைட்டில் எப்படி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது ரசீட் வெப்சைட் உள்ள போனோன்னா சப்போர்ட் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் சேம் அதேமாதிரி ப்ராசஸ் தான். பட் இதில் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் செலக்ட் அப்ளிகேஷன், நம்ம ரசீதுனா அதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ ஆல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் டிக்கெட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதனோட மெசேஜ் உங்களோட கொடுத்துருக்க இமெயிலுக்கும் வரும். அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா அங்கேயும் இது ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ.